ஆசைப்பட்டு பிறந்தவங்க யாராவது இருக்கீங்களா? இருந்தால் கை தூக்குங்க. ஒருத்தர் இல்லை. யாருமே பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிறக்கவில்லை, என்னை உட்பட. பிறந்து விட்டோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறந்து விட்டோம், மீண்டும் இந்த மண்ணில் வந்து பிறப்பெடுப்போம் என்பதில் ஒரு உறுதி இல்லை. பிறந்து விட்டோம் என்கின்ற காரணத்தால் பெயரளவில் வாழ்வதில் ஒரு பயனும் இல்லை. வாழ்க்கை எனும் சோலையிலே வசந்த மலர் பறிக்கணும், நாம் வாழ்ந்தோம் என்ற முத்திரையை வரலாற்றிலே பதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் விதைக்க வேண்டும். மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஆறு அறிவு இருக்கு, நமக்கு 5 அறிவு இருக்கா? நமக்கு 6 அறிவு இருக்கு அப்படின்னு சொல்றோம். நான் என்ன வித்தியாசத்தை பார்க்குறேன்னா, எல்லா உயிரினங்களும் பிறக்கும் பொழுதே வாழ கற்றுக்கொண்டு பிறந்து விடுகிறது, அல்லது வாழ்க்கைக்கு தேவையான திறமையோடு பிறந்து விடுகிறது. அன்பு ஊர்ந்து சிந்திச்சு பாருங்க. மீன் குஞ்சுகளுக்கு நீந்த தெரியவில்லை என்று சொல்லி யாராவது நீச்சலை கற்றுக் கொடுக்கிறார்களா? குயில் குஞ்சுகளுக்கு பாடத் தெரியவில்லை என்று சொல்லி யாராவது பாட்டை கற்றுக் கொடுக்கிறார்களா? இதைத்தான் என்னுடைய ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டேன். நீந்த தெரியாத மீன்கள் இல்லை, ஓடத் தெரியாத மான்கள் இல்லை, பாடத் தெரியாத குயில்கள் இல்லை, ஆடத் தெரியாத மயில்கள் இல்லை. ஆனால் வாழத் தெரியாத மனிதர்கள் இருக்கிறார்கள், வாழத் தெரியாமல் இருந்து விடுகிறார்கள். சரியா தப்பா? சரி, சரின்னா நீங்கள் இப்படி கையை தூக்கலாம். கை தட்டுறதில்லை, இப்படி அளவா என்ன, அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுட்டீங்களா இல்லையோன்னு தெரியும். இப்படி டக்குன்னு காட்டலாம். சரியா? அப்போ இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் இதுதான் வித்தியாசம். அப்படி வாழத் தெரியாத மனிதர்கள் எப்படி வாழ்வது என்பதை கற்றுக் கொடுப்பதுதான் வாழும் கலை பயிற்சி. நம்ம நாட்டில் 3 விதமான கல்வி முறை இருக்கு. எஜுகேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன், பரீட்சைக்கு படித்து எழுதுறது. 2வது எஜுகேஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், வேலைக்கு படிச்சுக்கிறது. 3வது எஜுகேஷன் ஃபார் லைஃப். இந்த 3 விதமான கல்வி முறை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது பத்தாது, கல்லூரியில் படிக்கிறது பத்தாது. இதுபோல பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு வாழ்க்கையை முழுமையாக கற்றுக்கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கணும், ஒரு கோல் இருக்கணும், ஒரு எய்ம் இருக்கணும்னு நிறையா சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன லட்சியத்தில் இருக்கீங்க அப்படின்னு பார்க்குறேன். இதில் எத்தனை பேர் எதிர்காலத்தில் டாக்டர் ஆகலான்னு நினச்சிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். நல்லா தூக்குங்க. டாக்டர்ஸ் சத்தம் வர வேண்டியதில்லை, கையை கீழே போடலாம். எப்பொழுதுமே சத்தம் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு செடி வளர்ந்து வர்ற போது சத்தம் போடுதா, முறிஞ்சுழுகிற போது சத்தம் போடுதா? அப்ப நீ வளர்ந்து வருகிற செடி, நம்ம சத்தம் போடக்கூடாது. ஏன்னா கவனிக்கிறதுனா இருக்கு வெற்றி. மழைத்துளி மேலிருந்து கீழே விழுகுது, அது சூடான தோசைக்கல் மேலே விழுந்தா சொயின் ஆவியா போயிடும். நிலத்தில் விழுந்தா ஆறா ஓடும், சிற்பிக்குள் விழுந்தா முத்தா மாறும். This is the beauty of listening. This is the beauty of concentration. This is the beauty of understanding. மழை துளி விழுகிறது ஒண்ணுதான், அது விழுகிற இடத்தை பொறுத்து ஆறாகவோ ஆவியாகவோ முத்தாகவோ மாறுகிறது. அதுபோல நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, சூடான தோசைக்கல் மாதிரி இருந்தா என்ன ஆகும்? எல்லாம் போயிடும். இங்க கொஞ்சம் ஞாபகம் அங்க கொஞ்சம் ஞாபகம் இருந்தா புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாது. முத்துச்சிற்பி போற மனசை திறந்து வச்சிருந்தா சொல்ற கருத்து நேரா உள்ள போகும். அப்ப டாக்டர் கை தூக்குனீங்க. எத்தனை பேர் என்ஜினியர் ஆகலான்னு நினைக்கிறீங்க? ரைஸ் யுவர் ஹேண்ட் ஜஸ்ட் above யுவர் பாடி. சரி, ஹேண்ட்ஸ் டவுன் ப்ளீஸ். எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆகலான்னு நினைக்கிறீங்க? கையை கீழே போடலாம். எத்தனை பேர் ஐபிஎஸ் காவல்துறை அதிகாரி? இருக்கு. எத்தனை பேர் டீச்சர் ஆகலான்னு நினைக்கிறீங்க? ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கே. அப்படி எதிர்காலத்தில் இருக்கிறவங்களாம் எப்படி கம்ப்யூட்டர்லேயே படிச்சுக்குவாங்களா? ஹேண்ட்ஸ் டவுன். எத்தனை பேர் ஆடிட்டர், சிஏ? ஹேண்ட்ஸ் டவுன். எத்தனை பேர் அட்வொகேட் ஆகலாங்கிறீங்க, வக்கீல்? ஹேண்ட்ஸ் டவுன். எத்தனை பேர் அக்ரிகல்ச்சரிஸ்ட்?
காணமே, சாப்பாட்டுக்கு என்ன செய்ய? கையை கீழே போடுங்க. எத்தனை பேர் அரசியல் தலைவர்கள்? ஹேண்ட்ஸ் டவுன். எத்தனை பேர் விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள்? ஹேண்ட்ஸ் டவுன். எப்பொழுது எத்தனை பேர் நம்முடைய நாட்டை காப்பதற்காக முப்படையில் சார்பவங்க? ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், அதுபோல டிஃபென்ஸுக்கு போகிறது. ரைட். இதுவரைக்கும் எதுவுமே கை தூக்காதவங்க என்ன? பைலட்டா? சரி. எத்தனை பேர் தொழில் அதிபர்கள் ஆகிறீங்க? என்டர்பிரனர்ஸ்? கையை கீழே போடலாம். எதிலையுமே சேராமல் இருக்கிறது இருக்கக்கூடாது. சரி, அடுத்த மிக முக்கியமான கேள்வி இதுதான். இந்த பயிற்சியினுடைய நோக்கமே தான். இதில் எத்தனை பேர் நல்ல மனிதராகலான்னு நினைக்கிறீங்க? குட் ஹியூமன் பீயிங். அவங்கள படம் எடுங்க சார், கேமராவை திருப்பி எடுங்க. குட் ஹியூமன் பீயிங்ஸ். கையை கீழே போடுங்க. நல்ல மனிதராக வேண்டும் என்ற எண்ணம் இங்கு வந்த பிறகு உங்களுக்கு ஆயிருந்தால் அது பாராட்டுக்குரியது. ஏன் சார் அப்படின்னா, கோயிலுக்குள் செல்கிற தண்ணீர் வெளியே வருகிற போது எப்படி வருகிறது? தீர்த்தம். கோயிலுக்குள் செல்கிற சாம்பல் வெளியே வருகிற போது எப்படி வருகிறது? விபூதி. கோயிலுக்குள் செல்கிற சாதம் வெளியே வருகிற போது பிரசாதம். அதுபோல அறிவு திருக்கோயிலுக்குள் வந்து செல்கிற நீங்க சாதாரண மனிதர்கள் வெளியே போகிற போது நல்ல மனிதராக வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் செல்வதால் உங்களை நான் பாராட்டுகிறேன். தட்டில் கைதட்டுறதுக்கு அனுமதி இருக்கான்னு தெரியல. சரி, என்ஜினியர் ஆகலான்னா ஒரு 10 பேர், டாக்டர் ஆகலான்னா ஒரு 10 பேர், 5 பேர், 10 பேர் கை தூக்கினீங்க. ஆனால் நல்ல மனிதர் ஆகலாம் என்று சொன்னது அத்தனை பேரும் கை தூக்கினீர்கள். ஆக நல்ல மனிதராக வேண்டும் என்ற சிந்தனையோடு செல்கிற, வாழ்கிற, உயர்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் நான் பூமாலை அணிவித்து வாழ்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பூமாலை அணிவித்தால் அது வாடிவிடும் என்பதற்காக கவிதை பாமாலை அணிவித்து உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன் என்று உங்களை வாழ்த்துகிறேன். சரி, நம்ம நல்ல மனிதராவது தான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம். ஒருத்தர் நல்ல மனிதனாகாம டாக்டர் ஆனா என்ன செய்வான்? நல்ல மனிதனாகல, வயிற்று வலின்னு போன கிட்னி தேடி வித்துருவான். ஒருத்தர் நல்ல மனிதனாகாம என்ஜினியர் ஆகிறான், அஸ்திவாரமே இல்லாம பில்டிங் கட்டி போட்டு அமுத்திடுவான். ஒருத்தர் நல்ல மனிதனாகாம அதிகாரி ஆகிறான், ஊழல் செய்து தேசத்தை ஒழித்து விடுவான். அப்போ ஒருவன் நல்ல மனிதனாக வேண்டும் என்றால் முதலில் நல்ல சிந்தனை வேண்டும். மகரிஷி சொல்றதுல சொன்ன உங்களுக்கு அந்த பயிற்சியை பற்றி சொன்னாங்க. வாழ்க்கை என்பது எண்ணங்களின் வெளிப்பாடு, செயல்களின் மேம்பாடு. நம்முடைய வாழ்க்கையை நாம் எது உருவாக்குதுன்னா நம்முடைய எண்ணம் தான் உருவாக்குது. எண்ணத்தை நாம் உருவாக்குகிறோம், எண்ணம் நம்மை உருவாக்குகிறது. ஏன் சார்? உங்களுடைய சிந்தனையை கவனியுங்கள். ஏனென்றால் அது செயலாக மாறுகிறது. உங்களுடைய செயலை கவனியுங்கள். ஏனென்றால் அது பழக்கமாக மாறுகிறது. உங்களுடைய பழக்கத்தை கவனியுங்கள். ஏனென்றால் அது வழக்கமாக மாறுகிறது. உங்களுடைய வழக்கத்தை கவனியுங்கள். ஏனென்றால் அது வாழ்க்கையாக மாறுகிறது. ஆக சிந்தனை செயலாகி, செயல் பழக்கமாகி, பழக்கம் வழக்கமாகி, வழக்கம் வாழ்க்கையாகி விடுகிறது. அப்ப வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? யார் சொன்னது? கை தூக்குங்க, சொல்லுங்க. எதை மாற்ற வேண்டும்? எந்திரிச்சு சொல்லுமா, அப்பதான் எல்லாத்துக்கும் காதுக்கு. சிந்தனையை மாற்ற வேண்டும். உட்காரு. சிந்தனையை மாற்ற வேண்டும். இந்த சிந்தனை என்னன்னா, உன்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இந்த வாழ்க்கையை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, எதிர்காலத்தை பத்தி என்ன நினைக்கிற, இந்த சிந்தனை எங்கிருந்து நமக்கு வருகிறது, எண்ணம் எங்கிருந்து வருகிறது, அதை ஆராய்ச்சி செய்து நம்முடைய மகரிஷி ஐயா அவர்கள் எண்ணம் எங்கிருந்து வருகிறது என்பதை ஆராய்ச்சி செய்து எழுதியிருக்கார். எண்ணம் எங்கிருந்து வருது? மனசுக்குள்ள எங்கிருந்து வருது? ஏன் மனசுக்குள்ள வருதுன்னு பார்த்தா கேட்டுக்க, உங்களுக்கு அது ஆராய்ச்சி பண்ணியிருக்க மாட்டேங்க. தேவையின் அடிப்படையில் எண்ணம் ஏற்படுகிறது. எனக்கு தண்ணி குடிக்கலான்னு எண்ணம் வந்துச்சு. எதனால? தேவை.
வாங்க, வாழ்க வளமா. தேவையின் அடிப்படையில் எண்ணம் ஏற்படுகிறது. இரண்டாவது, சில பேருக்கு காப்பி குடிச்சா காப்பி குடிக்கலான்னு தோணும். ஏன்? பழக்கம். கரெக்டா? சில பேருக்கு புத்தகத்தை படிச்சா படிக்கலான்னு தோணும். பழக்கம். தேவையின் அடிப்படையில் எண்ணம் ஏற்படுகிறது, பழக்கத்தின் அடிப்படையில் எண்ணம் ஏற்படுகிறது. எல்லாரும் போய் ஒன்று செய்கிறாங்க, நமக்கு செய்யலான்னு தோணும். தோணுமா தோணாதா? ஒரு செடி இருக்கு, எல்லாரும் போய் பூவை பொறிக்கிறாங்க, நம்மளும் பொறிக்கலான்னு தோணும். சூழ்நிலையின் காரணமாக எண்ணம் ஏற்படுகிறது. அதற்கடுத்ததாக பிறருடைய தூண்டுதலால் எண்ணம் ஏற்படுகிறது. மற்றவங்க தூண்டி விடுறது, இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு. அதற்கடுத்ததாக கருவமைப்பின் காரணமாக எண்ணம் ஏற்படுகிறது. எண்ணம் ஏற்படுவதற்கு 5 காரணங்களை மகரிஷி சொல்லுகிறார். தேவையின் அடிப்படையில் எண்ணம் ஏற்படுகிறது, பழக்கத்தின் அடிப்படையில் எண்ணம் ஏற்படுகிறது, சூழ்நிலையின் காரணமாக எண்ணம் ஏற்படுகிறது, பிறருடைய தூண்டுதலால் எண்ணம் ஏற்படுகிறது, கருவமைப்பின் காரணமாக எண்ணம் ஏற்படுகிறது. நம்ம வரும்பொழுது அந்த பிரார்த்தனை பாடலில் வந்துச்சு, தாயும் தந்தையும் அவருடைய அணுக்களிலிருந்து வர்றோம், அந்த அணுக்களில் இருக்கக்கூடிய பதிவுகள் நமக்கும் வரும் அப்படின்னு. இந்த 5 விதத்தில் எண்ணம் ஏற்படுதில்ல, இந்த எண்ணத்திற்கு பெயர் கச்சா எண்ணெய் என்று பெயர். கச்சா எண்ணம். கச்சா எண்ணெய்ன்னு சொல்ற கேள்விப்பட்டிருக்கீங்களா? க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் என்னென்னு இருக்கும்? இம்பியூரிட்டிஸ் இருக்கும், தூசு இருக்கு, மாசு இருக்கு, குப்பை இருக்கும். நிலத்திலிருந்து பெட்ரோலையும் டீசலையும் வெட்டி எடுக்கிறார்கள், அதற்கு பெயர் க்ரூட் ஆயில் என்று பெயர். அதை அப்படியே வாகனத்தில் ஊற்றி ஓட்ட முடியுமா? அதுக்கு முன்னால் என்ன செய்யணும்? ரிஃபைன் பண்ணணும், சுத்திகரிக்கணும். அதுபோல இந்த 5 காரணங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணம் கச்சா எண்ணம். அது கச்சா எண்ணெய், இது கச்சா எண்ணம். கச்சா எண்ணத்தில் என்னென்ன இருக்கு? மாசு இருக்கு, பொறாமை இருக்கு, போட்டி இருக்கு, தாழ்வு மனப்பானம் இருக்கு, சோம்பேறித்தனம் இருக்கு, காழ்ப்புணர்ச்சி இருக்கு, முறையற்ற காம உணர்ச்சி இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்முடைய கச்சா எண்ணம். இந்த எண்ணத்தை எப்படி சரி செய்கிறது? அது மகரிஷி சொல்றார். எங்க போய் ரிஃபைனரியில் கொடுத்து பண்ண முடியுமா? நமக்குள்ளேயே ஒரு ரிஃபைனரி வைக்கணும். என்னது? இந்த எண்ணம் வருவதற்கு என்ன காரணம்? ஏன் எனக்கு இந்த எண்ணம் வந்துச்சு? அந்த எண்ணத்தை செயல்படுத்தினால் என்ன விளைவு? காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரிங்கிறோம். காரணத்தையும் விளைவையும் எண்ணி பார்க்க வேணும். ஒரு அழகான பொருள் கிடக்குது, என்னோடது கிடையாது, அதை எடுத்துடலான்னு எண்ணம் வருது. இந்த எண்ணம் என்ன காரணமா வருது? தேவையின் அடிப்படையில் வருதா? ஒரு பணம் கிடக்குது, 500 ரூபா நோட்டு, எனக்கு தேவை இருந்து வருதா? இது பழக்கம், எப்போ எது கிடந்தாலும் தூக்கி போடுற பழக்கமா? இல்லை சூழ்நிலை, ஒருத்தரும் இல்லை தூக்கிட்டா பரவாயில்லன்னு தோணுதா? இல்லை நான் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன், கூட வர ஃப்ரெண்டு எடுத்துக்கோ ஒருத்தரும் இல்லை, உன்னோட தான் கடவுளாக பார்த்து உனக்கு கொடுத்துட எடுத்துக்கிறாரா? இல்லை எங்கள் அப்பா அம்மாவுக்கு அந்த பழக்கம் இருந்து அந்த பழக்கம் எனக்கு வந்துதான்? அப்பா அம்மாவுக்கு வர்ற பழக்கம் குழந்தைகளுக்கு வரும்னு அந்த காலத்தில் சொல்லிட்டாங்க. குலவித்தை கல்லாமல் பாகம்படும். இயற்கையாகவே அந்த எண்ணம் வரும். அப்ப என்ன யோசிக்கணும்? இந்த செயலை செய்தால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன? நன்மையா தீமையா? தீமை. அது மகரிஷி அவங்க சொல்றாங்க. எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்க செய்தால் எண்ணம் அது பழக்கத்தால் தெளிந்து போகும். ஒவ்வொரு எண்ணம் உள்ள வரும்போது நம்ம கேள்வி கேட்கணும், கெட்டெண்ணம் வராதே. உலகத்திலேயே சிறந்தது அறிவு. இதுதான் அறிவு திருக்கோயில். வள்ளுவர் என்ன சொல்றார்? 431வது திருக்குறள்ல எழுதி வச்சுக்க, வீட்டில் போய் பார். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். அப்படின்னு என்ன சார்? அறிவு அற்றம் காக்கும் கருவி. 421 421. அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். அப்படின்னா என்ன அர்த்தம்? அற்றம்னா என்ன தெரியாது சார். துன்பம். துன்பம் வராமல் நம்மளை காக்கக்கூடிய கருவி என்ன?
அறிவு. அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆக அரண்னா எதிரி கூட உள்ள நுழைய முடியாத கோட்டை ஒன்று இருக்கும்னா அதுதான் அறிவு. இந்த அறிவை நாம் எதை நோக்கி செலுத்த வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கு பேர் தான் லட்சியம். 5 ஆண்டுகளுக்கு பிறகு, 10 ஆண்டுகளுக்கு பிறகு, 20 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் நல்ல மனிதர்களாக இருக்கணும். எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். சரி, அதுக்கு முன்னால் ஒன்று கேட்குறேன். இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்? என்ன வாழ்க்கையில் செய்ய போறோம்? ஒண்ணுமில்லை. உண்டு களைத்து ஊர்க்கதை பேசி துண்டு விரித்து தூங்குவதற்கா வாழ்க்கை? சாதிக்கிறதற்கு வாழ்க்கை வேற. சேவை செய்வதற்கு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இருக்கு. வள்ளுவர் சொன்னார், தோன்றிற் புகழோடு தோன்றுக அக்குதலா தோன்றிற் தோன்றாமை நன்றுன்னு. எங்க பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி ஒரே விஷயத்தை சொன்ன, 3 வரியில் சொல்லிட்டான். பிறந்ததும் கிடைப்பது தாலாட்டு. குழந்தை பிறந்தா தாலாட்டு. உனக்கு சின்ன வயசுல தாலாட்டு பாடியிருப்பாங்க. பிறந்ததும் கிடைப்பது தாலாட்டு, இறந்ததும் நடப்பது நீராட்டு. யாராவது இறந்தா நீராட்டி அடக்கம் பண்றாங்க. அவ பேசுறா, பிறந்ததும் கிடைப்பது தாலாட்டு, இறந்ததும் நடப்பது நீராட்டு, இடையில் நீ வாங்க வேண்டும் பாராட்டு. இந்த கைதட்டில் அந்த மாணவிக்கு போகணும். பாராட்டும்படியாக வாழ வேண்டும். The purpose of life is to live and learn to love and serve. வாழ்வதும் கற்றுக்கொள்வதும் எதற்காக? மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக. அப்ப அறிவு அற்றம் காக்கும் கருவினா அறிவு எங்கிருந்து நமக்கு கிடைக்கும்? Where will you get the knowledge? மைண்ட். சரி, அப்புறம் எங்கிருந்து நமக்கு அறிவு கிடைக்கும்? கல்வி. அப்புறம் புக்கு. வேற நம்ம கத்துக்கிற ஒவ்வொரு விஷயத்தில் இருந்தோம். என்னங்க பார்க்கறது? அப்சர்வேஷன் இல்லையா? தப்பு செஞ்சு கத்துக்கிறேன். அடுத்தவங்க செய்யற தப்புலேருந்து நம்ம கத்துக்கலாமே. ஒருத்தன் போற வழி குழுந்துட்டான், நீயும் போய் வழி குழுந்து அங்க வழுக்குதுன்னு கத்துக்கணுமா? வேற மாதிரியா செஞ்சேன். நான் கண்டுபிடிச்சேன். அறிவு எங்கிருந்து கிடைக்கும்னா ரோலெக்ஸ் எழுதிக்க, ROLEX, அங்கிருந்து கிடைக்குது. ரோலெக்ஸ், ROLEX. ரோலெக்ஸ் டி, கடைசியில் டி போடு, ST. சரி, ஆர் என்று சொன்னால் ரீடிங். ஆர்னா ரீடிங். ஓ அப்படின்னா அப்சர்விங், கவனிக்கிறது மூலமா. எல் என்று சொன்னால் லிசனிங், கவனிக்கிறது. EX அப்படின்னா எக்ஸ்பீரியன்சிங், அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கொள்வது. கடைசியில் டீனா திங்கிங், திங்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரீடிங். ரீடிங் இருக்குல்ல, ரீடிங்கை ஜஸ்ட் ரீட் பண்ணக்கூடாது. இனிமேல் 4 நிலையில் ரீட் பண்ணணும். 4 நிலை என்ன சார்னா, அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. நோயிங் இஸ் நாட் நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் நாலேஜ். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? நோயிங் இஸ் நாட் நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் நாலேஜ். அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு. புரிதல் என்பது அறிவல்ல, அது குறித்து சிந்தித்தல் மட்டுமே அறிவு. இந்த கடவுள் வாழ்த்துல வந்துச்சு பார் பாட்டு, சொன்னால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்து. அதுதான் அறிதல் என்பது அறிவல்ல, புரிதல் மட்டுமே அறிவு.
புரிதல் என்பது அறிவல்ல, அதை குறித்து சிந்தித்தல் மட்டுமே அறிவு. சிந்தித்தல் என்பது அறிவல்ல, அதை குறித்து தெளிவு ஏற்படுவது மட்டுமே அறிவு. தெளிவு என்பது அறிவல்ல, அதை செயல்படுத்தினால் தான் அறிவு, இல்லாவிட்டால் அறிவல்ல. தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை, செயல்படுத்துறது தான் முக்கியம். அதுபோல் அறிவு. அப்சர்வினா எல்லாத்தையும் கவனிக்கணும். இங்கே வந்தால் பாடம் நடத்துறதை விட பார்க்கணும். இயற்கையோடு இயந்த வாழ்க்கையை எப்படி அடுத்தவங்க கூட சமாதானமாக போகிறது, எப்படி எல்லாத்துக்கூடும் அன்பாக இருக்கிறது, எப்படி எல்லாத்துக்கும் சேவை செய்கிற எண்ணத்தை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறத அதுதான் மெயினாக இருக்கு. அப்போ நல்ல மனிதராகும்னு சொன்னீங்கல்ல, நல்ல மனிதராகும்னா 5C வேணும். 5C எழுதிக்கோ. 5C இருந்தால் நீ நல்ல மனிதர். C1 வந்து கேரக்டர், ஒழுக்கம். ரெண்டாவது C வந்து கரேஜ், துணிச்சல் அல்லது தன்னம்பிக்கை. கரேஜ். மூணாவது C வந்து காம்பிடென்சி, அறிவுத்திறன். திறன் இருக்கணும், திறமை, ஸ்கில்லு. கேரக்டர், கரேஜ், காம்பிடென்சி. அதுக்கடுத்து கமிட்மெண்ட். கமிட்மெண்ட்னா என்னன்னா சொன்னபடி நடக்கிறது. கமிட்மெண்ட் இருந்தால் தான் செல்ஃப் ரெஸ்பெக்டே இருக்கும். அஞ்சாவது C வந்து கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டி. இந்த 5C வேணும். முதல் C பேசுவோம். கேரக்டர். கேரக்டர்னா ஒழுக்கம். இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட், நத்திங் இஸ் லாஸ்ட். சொத்து போனால் வந்துடும். இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட். சுகம் போனால் வந்துடும். இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரி திங் இஸ் லாஸ்ட். ஏன் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் அப்படி தான் மதிச்சாங்க. நம்முடைய முன்னோர்கள் திசைகளை 8ஆக பிரித்தார்கள். 8 திசை தெரியுமா? தெரியும். திசையை 8ஆக பிரிச்சவன் சுவையை 7ஆ, இசையை 7ஆக கொடுத்தான். 7 இசை என்னது? சரிகம பதனி. இசையை 7ஆக கொடுத்தவன் சுவையை 6ஆக கொடுத்தான். அறுசுவையோடு சாப்பிட்ற சாப்பாடு என்ன? இனிப்பு. சரி, இங்கே சுவையாக இருக்கா? சாப்பாடு சுவை அறுசுவையோடு இருக்குது. நான் காலையில் சாப்பிட்டேன். சுவையை 6ஆக கொடுத்தவன் திசையை 5ஆக பிரித்தான். என்னது? திசை அல்ல, நிலத்தை 5ஆக பிரித்தான். குறிஞ்சி. இப்போ நம்ம என்ன நிலத்தில் இருக்கிறோம்? ஏதாவது பார்த்தீங்களா? மலையும் மலை சார்ந்த பகுதி என்ன? குறிஞ்சி நிலத்தில் இருக்கேன். அப்படி பார்க்கணும், அப்சர்வ் பண்ணணும். புக்கில் படித்தமே இங்கே வந்து பார்க்குறோம். மலையும் மலை சார்ந்த பகுதியில் நான் இருக்கேன், குறிஞ்சி மலத்தில் இருக்கேன். குறிஞ்சி மலர் எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா மலரும்? 12 வருஷத்துக்கு ஒருக்கா. இதெல்லாம் அப்படியே தெரிஞ்சுக்கணும், அறிவு வளர்த்துக்கணும். நிலத்தை 5ஆக பிரித்த தமிழர் மொழியை, அந்த காற்றை 4ஆக பிரித்தான். காற்றை தெற்கிலிருந்து வீசினால் தென்றல், வடக்கிலிருந்து வீசினால் வாடை, மேற்கிலிருந்து வீசினால் கோடை, கிழக்கிலிருந்து வீசினால் கொண்டல். காற்றை 4ஆக பிரித்தான். காற்றை 4ஆக பிரித்த தமிழன் மொழியை 3ஆக பிரித்தான். என்ன? இயலிசை, நாடகம். மொழியை 3ஆக பிரித்த தமிழன் வாழ்க்கையை 2ஆக வகுத்தான், அகம் புறம் என்று. குடும்பத்தில் வாழ்றது அகம் என்றும் வெளியில் இருக்கிறதெல்லாம் புறம் என்றன. அதுக்கு அகநானூறு பாடலை எழுதினான், புறநானூறு என்று அதுக்கு ஒரு 400 பாடலை எழுதினான். இப்படி வாழ்க்கை 2ஆக வகுத்த தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் 1ஆக வைத்தான். அதை உயிரினும் மேலாக வைத்தான். அதனால் தான் வள்ளுவர் சொன்னார், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஃபர்ஸ்ட் கேரக்டர். திறமை இருந்தால் ஒருத்தர் சிகரத்துக்கு போவான், ஒழுக்கம் இல்லாட்டி தீகார் ஜெயிலுக்கு தான் போவான். எப்பொழுதும் ஒழுக்க குறைபாடாக நடந்தக்கூடாது. ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க கோயம்புத்தூரில் பேசும்போது,
ஒழுக்கம் ஒழுக்குன்னு சொல்கிறீங்களே, இது என்ன சார் எனக்கு புரியல. அவருக்கு புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். நாளை வச்சுக்கோ. என்னை பெற்ற தாய், எனக்கு வளர்த்த தந்தை, அறிவு கொடுத்த ஆசிரியர்கள், பெற்ற தாய், வளர்த்த தந்தை, அறிவு கொடுத்த ஆசிரியர்கள் என்னை நினைத்து நினைத்து ஆனந்த கண்ணீர் தான் சிந்த வேண்டும். ஒரு நாளும் அவர்கள் அவமானத்தில் கண்ணீர் சிந்தவே கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழவே கூடாது என்ற சபதம் எடுத்துக்கொண்டால் எப்பொழுதும் ஒழுக்கத்திலிருந்து பிறண்டு போக மாட்டார்கள், மாறி போக மாட்டார்கள். புரிஞ்சுதா? நான் ஒரு செயல் செய்கிறேன், அது எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா எங்கள் அம்மா அவமானப்படுவாங்களா ஆனந்தப்படுவாங்களா? நான் ஒரு செயல் செய்கிறேன், என்னுடைய ஆசிரியருக்கு தெரியுது, அவர் என்ன நினைப்பார். எங்கள் அப்பாவுக்கு தெரியுது, நான் என்ன நினைப்பார். நான் எனக்கு சொல்கிறேன், நான் ஒரு செயல் செய்கிறேன், என்னுடைய மனைவிக்கு தெரியுது, அவங்க என்ன நினைப்பாங்க. என்னுடைய ஆசிரியருக்கு தெரியுது, என்னுடைய குருவுக்கு தெரியுது. நல்லவங்க 4 பேர் ஏற்றுக்கொள்ள முடியாத எல்லா செயலும் தப்பான செயல் தான். புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சுதுங்களா? எப்படி? அதுதான் ஒழுக்கம். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சுடும். சாமி ரங்கநாத ஆனந்தர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், ஹியூமன் எக்ஸலன்ஸ் என்ற புத்தகம். அந்த புத்தகத்தை நான் 15 ஆண்டுகளுக்கு முன்னால் வாசித்தேன். அந்த புத்தகத்தில் அவர் கேட்கிறார், நீ சுதந்திரமான மனிதனா அடிமையா என்று கேட்கிறார். சுதந்திர நாட்டில் வாழ்பவர்கள் எல்லாம் சுதந்திரமான மனிதர்கள் அல்ல என்று சொல்றார். யார் சுதந்திரமான மனிதன்னா, அப்பா அம்மாவை சார்ந்து இருக்கிறோம், அப்பா அம்மாவை சார்ந்து இருக்கிறோம், கணவன் மனைவி, அதல்ல. அதுக்கு பேர் இன்டர் டிபெண்டன்ட் பெயர். யார் சுதந்திரமான மனிதன்னா, கண்காணிப்பே இல்லாத போது எவன் கண்ணியமாக நடந்து கொள்கிறான் அவன் தான் சுதந்திரமான மனிதன். புரிஞ்சுதுங்களா? என்ன விளக்கம்னா, ஆசிரியர் இருந்தால் இல்லாவிட்டாலும் காப்பி அடிக்காம யார் பரீட்சை எழுதுறாங்க அவங்க சுதந்திரமான மனிதர். யாரை பற்றி பயப்படணுமா? போலீஸ் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஹெல்மெட் போட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை யார் ஃபாலோ பண்ணுறான் அவன் சுதந்திரமான மனிதன். அப்பா அம்மா இருந்தாலும் யார் இருந்தாலும் இல்லாட்டி எப்படி நேர்மையாக நடக்கிறாங்களோ அவங்க சுதந்திரமான மனிதன். இதை நாங்கள் ஒரு ஸ்கூல் நடத்துகிறோம், சச்சிதானந்த ஜோதி நிகேதன் அப்படின்னு. அந்த ஸ்கூலில் சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், எத்தனை பேர் சுதந்திரமான மனிதர்னா எல்லாரும் கைது விட்டுங்கிறாங்க. சுதந்திரமான மனிதன் கைதூக்கி பிரயோஜனம் இல்லை. பரீட்சை எழுதும் போது டீச்சர் இன்விஜிலேஷன் இல்லாமல் காப்பி அடிக்காமல் நான் பரீட்சை எழுதுவேன். யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் சத்தியமாக நடப்பேன், உண்மையாக நடப்பேன், நேர்மையாக நடப்பேன். இது எத்தனை பேர்னு எல்லாரும் கைது ஊக்குனா. நான் சொன்ன இனிமேல் உங்களுக்கு பரீட்சை வைப்போம், யாருமே இன்விஜிலேஷன் வரமாட்டாங்க, கொஷின் பேப்பர் கொடுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொன்னேன். இந்த டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தேன். டீச்சர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அவங்க காப்பி அடித்தால் அடிச்சிடுவாங்க சார்னு. அதுக்கு நான் சொன்னேன், அவங்கள நம்புகிறாங்க, நீங்கள் ஏங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? குழந்தைகளுக்கெல்லாம் உங்களை மாதிரி பிரச்சனை என்னன்னா, உங்களை அப்பா அம்மா நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு அதுதான் பிரச்சனை இருக்கு. கரெக்டா? ஏன் இன்னும் நீங்கள் நம்பிக்கைக்குரிய வரை நடந்துக்கலை. சின்ன வயசில் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க, அதே போல் தப்பு பண்ணுவாங்கிற எண்ணத்திலேயே அவங்க இருக்காங்க. நீ தான் நிரூபிக்கணும். இந்த மாதிரி ஆழியார் அறிவு திருக்கோயிலில் பயிற்சி அட்டன் பண்ணிட்டு வந்தேன், இனிமேல் நான் இந்த 5 சியோட நடப்பேன், கேரக்டராக இருப்பேன், கரேஜாக இருப்பேன், காம்பிடென்சி வளர்த்துக்குவேன், கமிட்மெண்ட்டாக இருப்பேன், க்ரியேட்டிவிட்டியோடு இருப்பேன், அப்படி நீங்கள் தான் சொல்லணும். அதுபோல் அந்த கண்ணியத்தன்மை ஒழுக்கத்திலிருந்து வரும். ஒழுக்கமாக இருக்கிறவருக்கு ஒரு கெத்து இருக்கு, ஒரு திமிருன்னு சொல்லுவான், அப்படி இருக்கும். நேர்மையான நெஞ்சம் இருந்தால் நெருப்பின் மீதும் படுத்துறங்கலாம், மனங்களை வாசிக்கும் திறன் இருந்தால் மகிழ்ச்சி சிகரத்தில் கொடி பிடிக்கலாம். அப்போ நம்ம இது இருக்கிறது ஒழுக்கம், கேரக்டர். அதுக்கடுத்து கரேஜ்னு சொன்னேன். கரேஜ்னா அரகன்ஸ் அல்ல, போல்டாக இருக்கணும், அதே நேரத்தில் பொலைட்டாக இருக்கணும், உறுதியாக இருக்க வேணும், அதே நேரத்தில் மென்மையாக இருக்கணும். எல்லாருக்கிட்டையும் எடுத்து தெரிஞ்சு பேசுறது கரேஜ் கிடையாது. முதல் பணிவு வரணும். அப்பா அம்மா கிட்ட, ஆசிரியர்கிட்ட, பெரியவங்க கிட்ட பணிவணும். நம்ம கலாச்சாரத்தை நிலைநிறுத்தணும். நிறைய பேர் பொட்டு வைக்கிறதில்லை, சாமி கும்பிடுறதில்லை, இதெல்லாம் பண்ணுறது, அதெல்லாம் போகக்கூடாது. ஒரு மரத்தை பார்க்குறோம், இந்த மரம் தான் நம்முடைய கலாச்சாரம்.
மரத்தினுடைய இலைகளும் கனிகளும் மலர்களும் ஒவ்வொரு வருஷம் மாறிட்டே இருக்கு. மாறிட்டே இருக்கே இல்லையா? இருக்கு. இந்த இலை உளுந்து புது இலை வருது. இன்னைக்கு இருந்த கனி உதிர்ந்துருது, அடுத்தது வருது, பூ வருது. ஆண்டுதோறும் அது மாறிட்டு இருக்குது. ஆனால் வேர் மாறுதா? மாறுதா? எப்போ அது நிலையா இருக்கும். அந்த வேர் ஸ்ட்ராங் ஆகுமே தவிர அது செத்து போகாது. ஆனால் மேலே இருக்கிற இலைகளும் கனிகளும் மாறிக்கொண்டே இருக்கும். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையை பார்த்தா நம்முடைய பண்பாட்டில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாம் மாறிட்டே இருக்கு வருஷம் வருஷம். ஆனால் நம்முடைய பண்பாடு என்பது எப்பொழுதும் மாறாத அந்த வேரை போல ஆழமாக இருந்தால்தான் நம்முடைய பண்பாடும் கலாச்சாரமும் காப்பாற்றப்படும் என்பதை உறுதியோடு பெற்றுக்கொள்ள வேணும். நம்முடைய பண்பாடு தான் நம்முடைய பெருமை, நம்முடைய கலாச்சாரம் தான் நம்முடைய பெருமை. நம்முடைய பண்பாட்டில் என்ன? ஃபர்ஸ்ட் பெரியவங்களை, அப்பா அம்மாவை மதிக்கிறது. மதிக்கிறது. நான் என்ன சொல்லித்தர்றேன்? எல்லாத்தையும் மதியுங்க. ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி, ரிச் ஆர் புவர், லேர்ன்ட் ஆர் அன்லேர்ன்ட், எல்டர் ஆர் யங்கர், ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறாருன்னு நம்புறோம். நம்ம தூணிலும் இருக்கிற துரும்பிலும் இருக்கிற கடவுள் நமக்குள் இருக்காதா? பாரதியார் சொல்றாரு, தெய்வம் நீ என்று உணர். உனக்குள்ளதான் இருக்கு இறைவன். எல்லாத்தையும் மதிக்கிறது நம்முடைய கலாச்சாரம் ஒண்ணு. ரெண்டாவது சொல்லுங்க, நம்முடைய பண்பாடு என்ன? காலேஜில் படிக்கிற பொண்ணுங்களா இருக்கீங்க, சொல்லுங்க. ஒரு 5 விஷயத்தை சொல்லுங்க. இதெல்லாம் 5 பண்பாடு சார் நம்ம பண்பாடு. விருந்தோம்பல். கைதட்டல் கொடுங்க, கைதட்டல் கொடுங்க. விருந்தோம்பல். விருந்தினர் புறமிருக்க தான் மட்டும் தனித்துண்ணான் தமிழன். விருந்து வந்து உட்காரும் போது நானே சாப்பிட மாட்டேன். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் எல்லாம் தலை. அடுத்தவங்களுக்கு திருமூலர் சொல்றார் ஒரு பாட்டில், யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் இன்சொல் தானே. இந்த 4 செய்ய முடிஞ்சா செய்யும். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலைனா, சாமி கும்பிட போகும்போது பச்சிலை பூலாம் வாங்கிட்டு போய் கொடுன்னு சொல்ல, அது மட்டும் சொல்லல. பச்சிலை தாவரங்கள் இருந்தால்தான் நம்மால் வாழ முடியும், இல்லாவிட்டால் வாழ முடியுமா? முடியுமா? எல்லா மரம் அழிஞ்சிருச்சு, தாவரம் அழிஞ்சிருச்சு. ரெண்டாவது, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை என்றால், பசு விலங்குகளின் அடையாளமாக இருக்கிறது. இந்து தர்மத்தில் அது கடவுளாகவும் போற்றுறாங்க. விலங்குகள் இல்லாமல் நம்ம வாழ முடியுமா? முடியாது. அதற்கடுத்தது, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, தான தர்மம் செய். அதுக்கடுத்து, யாவருக்குமாம் இன்சொல் தானே. ஒருத்தர்கிட்ட ஒரு நல்ல விஷயம் பேசி அவங்க மனசை மருந்து போட்டு ஆத்தினா நீ பெரிய புண்ணியம் செஞ்சதா அர்த்தம். யாருடைய மனம் நோகும்படியும் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. அந்த இரண்டொழுக்க பண்பாடு சொன்னீங்க. என்னுடைய சிந்தனையால் செயலால் எனக்கோ பிறருக்கோ தீங்கு வரக்கூடாது, துன்பத்தை உண்டாக்கக்கூடாது. துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை நான் செய்வேன். இதுதான் வாழ்க்கையின் நோக்கம். யாரோ எப்படியோ போயிட்டு போறாங்க, நம்ம இப்படி இருக்கிற முடிவு பண்ணிடுறோம். அப்புறம் அதுக்கு அடுத்தது 5 வேல்யூ சிஸ்டம் இருக்கு நம்மளுதுல. 1 பர்சனல் வேல்யூஸ், அது ஒரு பண்பாடு. எப்பொழுதும் உண்மையாக இருப்பேன், எப்பொழுதும் நேர்மையாக இருப்பேன். நான் பார்த்தேன் எல்லாரும் சிறப்பாக சாப்பிட்டு இருந்தீங்க. சாப்பிட்ற போது ஒரு பருக்கை கூட வீணடிக்காமல் சாப்பிட்டா அது நம்ம பண்பாடு. சாப்பாட்டில் ஒரு அரிசி வருதில்ல, அது எங்கிருந்து வந்துச்சு நினச்சிப்பார். எங்கேயோ ஒரு விவசாயி அண்டா குண்டை அடகு வச்சு அம்மா தாலியை விலைக்கு வச்சு கொஞ்சம் நெல் வாங்கிட்டு வந்து நாற்றங்காலில் பயிர் போடுவார். அந்த நாற்றங்காலில் போட்ட நெல் முளைக்காமல் போயிருக்கலாம், காஞ்சி போயிருக்கலாம், கருகி போயிருக்கலாம். மேலே நாற்று வரும்போது களை எடுப்பாங்க. களை எடுக்கும் போது களையோடு களையாகி இது அருந்து போயிருக்கலாம். நாற்று ஓரளவிற்கு வளர்ந்த பிறகு இந்த நாற்றை பறித்து கொண்டு போய் வயலிலே நடுவார்கள். பறிக்கிற போது அந்த நாற்று அருந்து போயிருக்கலாம். வயலுக்கு கொண்டு போகும்போது கீழே உதிர்ந்து போயிருக்கலாம். வயலிலே நட்டும் போது அது அழுகி போயிருக்கலாம். தண்ணீர் இல்லாமல் காய்ந்து போயிருக்கலாம்.
மேலே வருகிற போது ஆடு மாடு மேய்ந்திருக்கலாம். நெல்மணிகள் முற்றுகிற பொழுது எலியோ பெருக்கானோ யாரோ ஒன்று சாப்பிட்டு இருக்கலாம். அல்லது அறுக்கிற போது அந்த நெல்மணி வயலுக்குள் உளுந்து போயிருக்கலாம். கட்டும்போது அந்த நெல்மணி உதிர்ந்து போயிருக்கலாம். டிராக்டரில் தூக்கி போடும்போது உளுந்திருக்கலாம், இறக்கும் போது உளுந்திருக்கலாம். நெல்லத்தனியாக புல்லத்தனியாக பிரிக்கும் போது புல்லோட புல்லாக போயிருக்கலாம். வேக வைக்கும் போது வெளியே சிந்திருக்கலாம். காய வைக்கும் போது களத்து மேட்டில் போயிருக்கலாம். திரும்ப நெல்லத்தனியாக அரிசி தனியாக பிரித்து அரிசி ஆலையில் போட்டு எடுக்கும்போது தவிட்டோட தவிராக போயிருக்கலாம். சாக்கில் பிடிக்கும்போது கீழே விழுந்திருக்கலாம். பையில் பிடிக்கும் போது இருந்திருக்கலாம். அண்ணாச்சி கடைக்கு வரும்போது கீழே விழுந்திருக்கலாம். அம்மா பையில் தூக்கி போடும்போது கீழே போயிருக்கலாம். அரிசியை கழுவும் போது தண்ணியோட தண்ணியாக போயிருக்கலாம். வேகும் போது பொங்கி போயிருக்கலாம். உன் தட்டில் பொறுக்கும் போது கீழே போயிருக்கலாம். இவ்வளவு மரணப்படுக்கையை தாண்டி வருகிற இந்த சாப்பாட்டை நான் வீணடிக்கிறேன் என்று சொன்னால் என்னை விட துரோகி யாராவது இருப்பார்களா? புரிஞ்சுதா? இதே போல தான் எல்லா பொருளும். ஒரு பேப்பர் வச்சு எழுதுறீங்க, அதை கிழிச்சு வீசக்கூடாது. ஒவ்வொரு தாளும் மரத்தினுடைய மரணச் சான்றிதழ், டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் எ ட்ரீ, ரைட் ஆர் ராங், விசுக்கு விசு கிழிச்சு கீசு. முதல் குப்பை போடாமல் இருக்கிறது நம்ம பண்பாடு. ஏன்? குப்பை போட்டால் கூட்டுறதுக்கு ஒரு ஆள் போடணும். அவன் ஒழுங்காக கூட்டுறானு பார்க்கறதுக்கு ஒரு சூப்பர்வைசர் போடணும். அவனுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒரு கேஷியர் போடணும். கணக்கு எழுதுறதுக்கு ஒரு அக்கௌண்டன்ட் போடணும். இதெல்லாம் ஒழுங்காக கார்பரேஷன் நடந்ததான்னு பார்க்கறதுக்கு ஊழல் ஒழிப்புத்துறை வரணும். குப்பை போடுறவன் தேசத்தோட குப்பை. ஏதாவது போடணும்னா ஒரு விதை போடு, அது முளைச்சு மரமாகட்டும். எங்கள் ஸ்கூலில் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் பிறந்த நாள் அன்னைக்கு மரம் வைக்கணும்னு வச்சுருக்கிறோம். நீ ஒரு 50 வருஷம் வாழ்ந்தால் ஒரு 50 மரத்தையாவது வெட்டிட்டு போ. அது வாழ்கிற சமுதாயத்துக்கு ஆக்சிஜனை கொடுக்கட்டும். எங்க சார் இதான் எங்கேயோ ஒரு பக்கம் ஒன்று பண்ணுவேன் சார். வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. படுத்து கிடக்கிற சோம்பேறிக்கு பகல் கூட இரவுதான், எழுந்து நடப்பவனுக்கு திரும்பும் திசையெல்லாம் கிழக்குத்தான். இந்த கேரக்டர், கரேஜ், அதுக்கப்புறம் காம்பிடென்சி, திறனை வளர்த்துக்கணும். எழுதுறது, சிந்திக்கிறது, பேசுறது, படிச்சுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கமிட்மெண்ட். என்ன கமிட்மெண்ட்? எப்பொழுது நான் ஒழுக்கமா நேர்மையா பிறருக்கு பயன்படுற அடியில் வாழ்வேன் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட். எல்லாத்துக்கும் ஒரு லட்சியம் உருவாகணும். நீங்கள் ஒரு லட்சியத்தை வச்சுட்டு அந்த லட்சியத்துக்காக இருக்கணும். மகாகவி பாரதிக்கு ஒரு லட்சியம் இருந்தது, பெண் விடுதலை வேண்டும், மண் விடுதலை வேண்டும். அப்துல் கலாமுக்கு ஒரு லட்சியம் இருந்தது, இந்த தேசத்தை வளர்ந்த வல்லரசாக மாற்றுவேன் என்று. கவிதாசனாகி எனக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது. என் லட்சியம் என்னென்னா, லட்சங்களை சம்பாதிப்பதின் லட்சியம் அல்ல, லட்சியவாதிகளை உருவாக்குவதுதான் லட்சியம். இதுக்காகத்தான் பல லட்சம் குழந்தைகளை சந்தித்து பேசிட்டேன். மூன்று ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியது. யார் சொல்றீங்க? எந்திரிச்சு சொல்லு, எந்திரிச்சு சொல்லுங்க தம்பி, எந்திரிச்சு சொல்லுமா. ஸ்டாண்ட் அப் அண்ட் டெல். ஐசக் நியூட்டன் ஆப்பிள். நீங்க? ஆடம்ஸ் ஆப்பிள். மண்டையில் விழுந்துச்சு. ஆமாம், ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் பேர். ஸ்டீவ் ஜாப்ஸோடைய ஐஃபோன் கம்பெனி. உட்காருங்க, அவங்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. சரி, இந்த மூன்று ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியதா இல்லையா? மாற்றியது. இந்த மூன்று ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியதைப் போல ஒரே ஒரு வார்த்தையில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடலாம். அது என்ன வார்த்தை என்று கேட்டால், இது என்னடா வாழ்க்கை என்று சொல்லாமல் இது என்னோட வாழ்க்கை என்றால் வாழ்க்கை மாறிவிடும். Whose life you are living? சொல்லுங்க. My life. Whose responsibility to make this life great? My responsibility. காலையில் எந்திரிச்சது இன்னையிலிருந்து, காலையில் எந்திரிச்சது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னையிலிருந்து அடுத்த 1000 நாள் இதை நினைச்சோம். 5 டைம் நினைக்கணும். காலையில் எழுந்திரிச்சு என்ன சொல்லணும்? இப்போ நான் நினைக்கிறேன், நான் ஒரு 40 வருஷமாக நினச்சிட்டு இருக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சு நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவேன்னா, திஸ் இஸ் மை லைஃப், ஐ வில் மேக் இட் கிரேட் அப்படிம்பேன். இது என்னோட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையை மாற்றுறது யாரோட வேலை? பதிலே வரமாட்டேங்குது. என்னோட வேலை. எங்கள் அம்மா வேலையா? எங்கள் அப்பா வேலையா?
ஆசிரியர் வேலையா? சரி, இப்படி கை காட்டுங்க. ரைஸ் யுவர் தம்ஸ் அப். நல்லா முன்னாடி. இப்போ சொல்கிறோம், திஸ் இஸ் மை லைஃப், ஐ வில் மேக் இட் கிரேட். ஐ ஹவ் ஒன்லி ஒன் லைஃப், ஐ வில் மேக் இட் கிரேட். திஸ் இஸ் மை லைஃப், ஐ வில் மேக் இட் கிரேட். தேங்க்யூ. உங்கள் வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக மாற்றுறது தான் வாழும் கலை. அதுதான் கலை. சின்ன வயசுலேயே உங்களுக்கு அந்த பயிற்சி கிடைக்குது. பயிற்சி கிடைச்சதுன்னா மனம் வந்து அலைபாயாது. நம்ம மனம் வந்து நமக்கு எதிரியாக இருக்கா, நமக்கு நண்பனாக இருக்கா? எதிரியாக இருக்கிறது என்ன வேலை செய்யும்? கெட்டதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும், அது எதிரி. நண்பனாக இருக்கிறது நல்லதே பண்ண சொல்லு, நல்லதே பண்ண சொல்லு, நல்லதே பண்ண சொல்லு. அடுத்தொன்று, இதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி கேட்குற நேரம் 5 நிமிஷம். ஒன்று மனசில் வச்சுக்கோங்க. உயரம் என்றால் எவரெஸ்ட். உயரம் என்றால், உயரம் என்றால் எவரெஸ்ட். உயர வேண்டும் என்றால் நெவர் ரெஸ்ட் என்று ஓடிக்கொண்டிருந்தால் உங்களால் சாதிக்க முடியும். உயரம் என்றால், உயரம் என்றால், உயர வேண்டும் என்றால் never rest. If you rest, you will become rust, then become dust. சோம்பேறிகளுக்கு இந்த உலகம் சொந்தம் அல்ல. நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது உன் கையில் உள்ள வீணை. இதை உணர்ந்து கொண்டால் நீ தொட்டிடலாம் வானை. டுடே இஸ் மை டே. இப்போ கொஞ்சம் சம்மப் பண்ணுவோம். நம்ம வாழ்க்கையை நம்முடைய எண்ணங்கள் மூலமாக நாம் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். சாதாரண மனிதனாக இருந்து சாதனை மனிதனாக மாற்ற வேண்டும் என்றால் எண்ணத்தை மாற்றி அமைக்க வேண்டும். அந்த எண்ணத்தை மாற்றி அமைக்கிற சக்தி நம்முடைய பழக்கத்திலும் தேவையிலும் வழக்கத்திலும் தூண்டுதலிலும் இருக்கிறது. இதை கண்காணித்து நம்முடைய பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நேரத்தை வீணடிக்கக்கூடாது. படித்தல் என்பது நேராக படிக்காமல் புரிஞ்சு படிக்கணும், தெரிஞ்சு படிக்கணும், தெளிஞ்சு படிக்கணும். எதை பார்த்தாலும் கவனிக்கணும், கற்றுக்கொள்ள வேணும். நல்லா லிசன் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். எந்த பொருளையும் வீணடிக்கக்கூடாது. சாப்பிடும்போது நீ ஒரு பொருள் கூட வீணடிக்கவே கூடாது. எவ்வளவு படுக்க வந்துச்சு நீ நினச்சிப்பார். ஒரு பேப்பரை கூட வீணடிக்கக்கூடாது, குப்பை போடக்கூடாது. நல்ல பழக்க வழக்கம் தான் நம்மளை உயர்த்தும். அதுதான் மனிதனை மாமனிதனாக்கும். புரிஞ்சுதுங்களா? மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கு இன்னொரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னா, எல்லா உயிரினங்களும் எப்படி பிறக்கிறதோ அப்படியே இறந்து விடுகிறது. ஒரு எருமை எருமையாக பிறந்து எருமையாகவே இறந்துடுது. ஒரு நாய் நாயாக பிறந்து நாயாகவே இறந்துடுது. ஏதாவது மாறுதா? ஆனால் மனிதன் மட்டும்தான் பிறக்கும் பொழுது மனிதனாக பிறக்கிறான். தன்னை உணர்ந்து தன் அறிவை உயர்த்தி சமுதாயத்தில் தான் சிறந்து விளங்குகிற போது மனிதன் மாமனிதனாகிறான். பிறகு மகானாகிறான். பிறகு தெய்வமாகி விடுகிறார்கள். ஒரு மனிதனை மகானாக்குவதும் மிருகமாக்குவதும் அவனுடைய சிந்தனை தான். சரியா தப்பா? நல்ல சிந்தனை இருக்கு, நல்ல செயல் நல்ல மனிதன். தீய சிந்தனை இருக்கு, தீய செயல் தீயவன். கரெக்டா? உனக்கு வர்ற எண்ணம் வெளியே வரும்போது இதை செயல்படுத்தினா என்ன விளைவுன்னு யோசிக்கணும். காரணத்தையும் யோசிக்கணும், விளைவையும் யோசிக்கணும். அப்போ காரணத்தையும் விளைவையும் யோசிச்சா வாழ்க்கை நல்லபடியாக எடுத்துகிட்டு போகலாம். நல்லபடியாக எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு இந்த பயிற்சி வகுப்பும் மகரிஷி எழுதியுடைய புத்தகங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் வாங்க. நிறைய பேர் இந்த வயசில் கோபம் வரும். கோபத்தை எப்படி நம்ம குறைக்கிறது, எப்படி சினத்தை ஆராய்ஞ்சு குறைக்கிறது. புரிஞ்சுதா? பாரு, இன்றைக்கி வரும்போதும் கூட அம்மா கூட பேசிட்டு வந்தேன். அவங்க வந்து ஒரு கவிதை கேட்டாங்க. இங்கே வந்து எனக்கு வந்த உள்ள வந்ததையும் வந்த சிந்தனை, என் கருத்துத்தான் சரி என பாய்வது வீண்வாதம். பாயறது. என் கருத்துத்தான் சரி என பாய்வது வீண்வாதம், எக்கருத்து சரி என ஆய்வது விவாதம். இது உள்ள வந்தது தோன்றது. இந்த இடத்துல ரூமுக்குள்ள போனதையுமே தோணுச்சு. என் கருத்துத்தான் சரி என பாய்வது வீண்வாதம்,
எது சரி என ஆய்வது விவாதம். இதுதான் வீண் வாதத்துக்கு விவாதத்துக்கு உள்ளது. விவாதம் பண்ணலாம், யாருக்கிட்ட வேணாலும் நல்ல விஷயம் இருக்கும். எவ்வளவு சிறிய மலராக இருந்தாலும் அதில் தேன் இருக்கிறது. அதுபோல் எவ்வளவு சிறிய மனிதராக இருந்தாலும் அவரிடம் ஒரு நல்ல விஷயம் இருக்கும். எல்லாத்துக்கிட்டும் நல்ல விஷயம் இருக்குமா இருக்காதா? இருக்கு. எல்லாத்துக்கிட்ட குறை இருக்குமா இருக்காதா? இருக்கும். எல்லாத்துக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை பூரா நான் சேகரிக்கிறேன். அப்படி என்னுடைய மனசு எப்படி இருக்கும்? பூக்கூடையாக இருக்கும். எல்லாத்துக்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயத்தை சேகரிக்கிறேன், என் மனசு எப்படி இருக்கு? குப்பை கூடையாக நாத்தம் பிடிச்சிடும். புரிஞ்சுதா? தேனி இருக்கு, அந்த தேனிக்கு சொந்தமாக தேன் கிடையாது. எல்லா பக்கம் போய் 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 எடுத்து வந்து அது அப்படியே பெருசு. இங்கே வந்தீங்கன்னா இந்த பாடம் மட்டும் வாத்தியார் நடத்துறது இது உங்கள்கிட்ட கிடையாது. கூட இருக்கிற உங்களுக்குள்ளேயே சில பேர்கிட்ட சில நல்ல பழக்கம் இருக்கும். ஒருத்தர் வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் செருப்பை கூட நீட்டாக விட்டுட்டு போவாங்க, இன்னொருத்தர் சேர் எடுக்கிற போது கூட இழுக்காமல் டக்குன்னு தூக்கி வைப்பாங்க, இன்னொருத்தர் சாப்பிட்ற போது தண்ணியை வீணடிக்காமல் அளவாக பண்ணுவாங்க, இன்னொருத்தர் சாப்பாட்டை வீணடிக்க மாட்டாங்க. அப்படியே அவங்ககிட்ட மரியாதையாக பேசுவாங்க. எல்லாத்துக்கிட்ட இருக்கிற நல்ல பழக்கத்தை சேகரித்து சேகரித்து நீங்கள் என்ன பண்ணணும்? பண்புகளின் பல்கலைக்கழகமாக மாற வேண்டும் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இப்பொழுது கேள்வி நேரம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் பதில் சொல்கிறேன். வாழ்க வளமுடன். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க தங்க. நீங்கள் அந்த பக்கம் வரங்க கேள்வி இருக்கா? சார், வாழ்க வளமுடன் சார். சார் இங்க சார் ரைட் சைடு. சார், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எப்படி பில்ட் பண்றது? அந்த மைக்கு அங்கே வச்சுங்க. அவங்க என்ன கேட்டாங்க? தன்னம்பிக்கையை எப்படி வளர்த்துக் கொள்வது? கரெக்டுங்களா? தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் 3 குணங்கள் இருந்தால் வளர்த்துக்கலாம். 1, நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் பொறுப்பேற்க வேண்டும். திஸ் இஸ் மை லைஃப். 2வது, திறமைகளை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, நகர்ந்து கொண்டிருந்தால் தான் நதி அழகாக இருக்கிறது, வளர்ந்து கொண்டிருந்தால் தான் செடி அழகாக இருக்கிறது. அதுபோல முயன்று கொண்டு முன்னேறி கொண்டிருந்தால் தான் மனிதனால் அழகாக இருக்க முடியும். மூச்சு விடுவனெல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன். அதுக்கடுத்து இருமா. அதுக்கடுத்து சுய பச்சாதாபம் கூடாது. சுய பச்சாதாபம் என்ன? செல்ஃப் பிட்டி. சுய பச்சாதாபம் இருக்கக்கூடாது. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உலக அதிசயம் ஒன்று சொல்லுனா என்ன சொல்லுவேன்? தாஜ்மஹால். சரி, தாஜ்மஹாலை ஏன் உலக அதிசயம்ங்கிறோம்? ஒயிட் மார்பிள் எல்லாம். சரி, கேள்வி மாற்றி கேட்குறேன். அதே மாதிரி தாஜ்மஹால் ஊருக்கு இருந்தால் அது உலக அதிசயம் சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். அப்போ உலக அதிசயம்னா என்னன்னா, உலகத்தில் ஒன்றை போல இன்னொன்று இல்லை என்றால் அது உலக அதிசயம். சரியா தப்பா? உலகத்தில் ஒன்றை போல இன்னொன்று இல்லை என்றால் அது உலக அதிசயம். அன்பு கூர்ந்து சிந்திச்சு பாரு. உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி பேரில் உன்னை போல என்னை போல வேறு யாராவது இருக்கிறார்களா? ஆகவே நாம் எல்லாம் ஒரு உலக அதிசயம் தான். உண்மைதான். பார்த்துருக்கேன் உன்ன மாதிரி யாராவது? ரெட்டை குழந்தை ஒன்று போல இருப்பாங்க, ஒன்று போல சிந்திச்சிருக்க மாட்டாங்க. உலகம் தோன்ற காலத்திலிருந்து எத்தனை பேர் பிறந்து இறந்துருப்பாங்க. நம்மளை மாதிரி யாராவது இருக்காங்களா? கண்ணாடி முன்னால் போய் நிற்கும்போது ஹாய் ஒரு உலக அதிசயம் நீ அப்படின்னு நினச்சிப்பார். நானெல்லாம் காலையில் படுக்கையிலேருந்து எந்திரிக்கிற போதே ஆய் ஒரு உலக அதிசயம் எந்திரிச்சுன்னா நெட்டி குதிப்பேன். சில பேர் கண்ணாடி முன்னால் போய் நின்றுட்டு இதெல்லாம் ஒரு மூஞ்சியா, எனக்கு என்ன பிடிக்கல. டோன்ட் கிவ் நெகட்டிவ் ஸ்ட்ரோக்கிங். உலக அதிசய நீ அதிசயம் நிகழ்த்துவாக பிறந்திருக்கிறாய். புரிஞ்சுதா? செல்பிட்டி வர்றதுக்கு அந்த அப்புறம் மறுபடியும் வர்ற காரணம் என்ன? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர்றதுக்கு. பாக்கி பேருக்கு எல்லாம் தெரியும், நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காத. நோபடி நோஸ் எவ்ரிதிங், எவ்ரிபடி நோஸ் சம்திங். உலகத்தில் எல்லாம் தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? இருக்காங்களா? ஒன்றுமே தெரியாத ஒருத்தனும் இல்லை.
அதுபோல் நீ என்ன செய்யணும், எல்லாம் தெரிஞ்ச எவனும் இல்லை, ஒன்றுமே தெரியாத ஒருத்தனும் இல்லை, எனக்கு தெரிஞ்சது நல்லதுன்னு போயிட்டு இருக்கணும். இதெல்லாம் இல்லாட்டி உங்களுக்கு தன்மைக்கு வந்துடும். ஒன்று, நம்முடைய வாழ்க்கைக்கு பொறுப்பேற்கணும். ரெண்டாவது, திறமையை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். சுய பச்சாதாபம் கூடாது. சரி, அடுத்த கேள்வி. வேற இங்கே விடுமா? வேற இங்கே வந்திருக்காங்க, கேளுங்க. சரி, இவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. இருங்க வர்றேன், உட்காருங்க. இருங்க, உங்களுக்கு கேட்டு வர்றேன். ஒரு சிறந்த பேச்சாளர் ஆக வேண்டும் என்றால் என்ன வேணும்? நிறைய படிக்க வேணும், நிறைய வாசிக்க வேணும். புரிஞ்சுதா? வாசித்து கொண்டே இருக்க வேண்டும், பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேணும். அதாவது மேடையில் பேசுறதுக்காக தயாராகக்கூடாது, நம்ம வாழ்க்கையை தயார் பண்ணணும். உன்னுடைய சாதனைகள் தான் பிறருக்கு போதனைகளாக இருக்க வேண்டும். நிறைய விஷயங்களை படிக்கணும், திங்க் பண்ணணும். ஒரு கருத்து வந்துச்சுன்னா அந்த கருத்தை குறித்து சிந்திக்கணும். நான் பாருங்கள், அறிதல், புரிதல், சிந்தித்தல், தெளிதல், இப்படி படித்தா நிச்சயம் ஆகிடலாம். நான் வெற்றி மேடைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், அதை வாசிக்கலாம், யூடியூப்பில் இருக்குது. வாழ்க. இப்போ இந்த ஜென்ரேஷனில் எங்களை மாதிரி வயசு பசங்களாகட்டும், எங்களை விட கொஞ்சம் பெரியவங்களோ ஆகட்டும், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மோட்டிவேட் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறோம், நம்ம ஒன்று மோட்டிவேட் பண்ணோன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒன்று சொல்கிறோம். ஆனால் அவங்க அது ஏதோ ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு நம்மளை பூமர் அட்வைஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்னையா நீங்கள் சொல்ல வரீங்க? யாருக்குமே அட்வைஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, யாருக்குமே அட்வைஸ் பிடிக்காது. ஏன் அப்படின்னா, அறிவுரையை சொல்லக்கூடாது, செயலால் காட்டணும். ஒரு ஆசிரியர் இருக்கார் வச்சுக்கோ, குப்பையெல்லாம் போடாதீங்கிற படம், குப்பை கிடந்தா அவரே எடுத்தா நீ போய் எடுக்க மாட்டேன். எடுப்போம். சொல்லாத செஞ்சு காட்டு. புரிஞ்சுதான்? போதனைகள் வேண்டாம், சாதனைகள் ஆகணும். உயரத்துக்கு வந்த பிறகு சொன்னா தான் கேட்பாங்க. அப்துல் கலாம் ஒரு படகோட்டியின் மகனாக பிறந்து பழைய புஸ்தகம் ஜாக்கெல்லாம் படித்து நம்முடைய பிரசிடென்ட் ஜனாதிபதி ஆனார். அவர் கூட ஒரு 15 வருஷம் நான் பயணப்பட்டேன். அவர் அந்த உயரத்துக்கு வந்த பிறகு சொன்னங்காட்டி இந்த உலகம் கேட்டுச்சா? தரையிலே இருந்து சொன்னார்னா கேட்குமா? கேட்காது. உயரத்துக்கு போ. புரிஞ்சுதா? உயரத்துக்கு போ. சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்ததும் வானத்தில் ஏறு. உன்னுடைய அப்பதான் அறிவுரை கேட்பாங்க, இல்லாட்டி கேட்க மாட்டாங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது இங்கே யாரை கை தூக்குனாங்களே? வேற கேள்வி இருக்கா? வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன்னா, எனக்கு ஒரு வாரத்தில் எக்ஸாம் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ அவங்க சொல்கிறாங்க, சரி ஒரு வாரத்தில் எக்ஸாம் இருக்குது, சரி வெளில போயிட்டு வரலாம். ஸோ இப்போ எனக்கும் ஒரு ஆசை வரும், சரி அவங்களும் போகிறாங்க நம்மளும் போவோன்னு. ஆனால் அந்த சுச்சுவேஷனில் நான் எப்படி நோன்னு சொல்கிறது? அப்போ என்ன சொல்கிறேன்னா, நான் கேவலம் எல்லாத்துக்கும் இது வர்றதான். புரிஞ்சுதா? நண்பர்களோடு கலந்திருங்கள், ஆனால் கரைந்து விடாதீர்கள், உங்கள் லட்சியத்தை மறந்து விடாதீர்கள். மிங்கிள் வித் ஆல், மெல்ட் வித் நன், சே நோ. நானும் தான் காலேஜில் படித்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போவானுங்க, சினிமாவுக்கு போவான், ஊர் சுத்த போவான். நான் வர முடியாதப்பா, எங்கள் அப்பா அடிச்சிடுவார், மார்க்கு வந்தால் தான் காலேஜ் அனுப்புவார், ஸ்கூலுக்கு அனுப்புவார், இல்லாட்டி வீட்டில் வச்சிருவாருன்னு நான் படிச்சிருவேன். புரிஞ்சுதா? குமரகுருவர் எழுதியிருக்கார், அதை போய் படி. உங்கள் லட்சியத்தை அடையோன்னா 6 விஷயம் அவர் சொல்கிறார். மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளார், செவ்விய அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். 7 விஷயம். மெய் வருத்தம் பாரார்னா உடம்பு சுகம் கேட்கும். காலையில் எந்திரிக்கலான்னா உடம்பு எந்திரிக்க கூடாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ஒன்று 1/2 மணி நேரமாக 5 நிமிஷம் கேட்கணும். அம்மா கெஞ்சக்கூடாது. புரிஞ்சு? 2 விஷயம். நீ அந்த தேர்வுக்கு முன்னால் கடினமாக உழைத்து விட்டு தேர்வுக்கு பிறகு ஜாலியாக இருக்கிறியா, இல்லை தேர்வுக்கு முன்னால் நீ ஜாலியாக இருந்துட்டு தேர்வுக்கு பிறகு கஷ்டப்படுறியான்னு நீ முடிவு பண்ணிக்கணும். வாழ்க்கை என்பது மேடு பள்ளம். சின்ன வயசில் கஷ்டப்பட்டு மேடு ஏறிட்டுனா அப்புறம் உனக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். சின்ன வயசில் பள்ளத்தில் இறங்கினா அப்புறம் மேடு ஏறணும். கல்வியின் வேர்கள் கசப்பானவை என்றாலும் அதனுடைய கனிகள் இனிப்பானவை. ஒரு 2 டைம் சொல்லும்போது அவங்களுக்கு வருத்தமாக இருக்குது. 3வது டைம் உன்னை கூப்பிடவே மாட்டாங்க, அவள் வரவே மாட்டாடா, அவளை ஏண்டி போய் தொந்தரவு பண்ணிட்டு நம்ம வாக்கில் போகிறான்றான். அதை நீங்கள் தான் உருவாக்கணும். புரிஞ்சுதா? சே நோ ஃபர்ம்லி. முடியாது என்பதை முடியாமல் சொல்லிட வேண்டியதுதான். அடுத்து ஆனால் ஒரு பயம் இருக்கு, அவங்க என்ன நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ. அவங்க என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க, அதுதான் பெரிய பிரச்சனை. அது பெண்கள் கிட்ட இருக்குது, அடுத்தவங்க என்ன நினைப்ப வேண்டியதில்லை. இந்த உலகத்திற்கு பழி சொல்லத்தான் தெரியும் ஒழிய வழி சொல்ல தெரியாது. அதிகமாக பேசுன என்னங்கிறாங்க, வாயாடி பேசாமல் இருந்துட்டா, ஊமை செலவு செஞ்சா செலவாளி ஊதேரி, செலவே செய்யாமல் வச்சுட்டு போனா கஞ்ச பிசுனாரி. இதைத்தான் வைரமுத்து ஒரு கவிதையில் சொல்கிறார்.
இப்படி செய்தால் இதுவும் தப்பு, அப்படி செய்தால் அதுவும் தப்பு. கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம், தன்னிடல் பார்த்து தானே குறைக்கும். உலகத்தின் வாயை உன்னால் மூட முடியாது, உன்னுடைய காதுகளை மூடிக்கொண்டு முன்னேறு முன்னேறு முன்னேறு. போற்றுவார் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும் போ. அப்புறம் நிறைய பக்கம் சொல்கிறேன், ஒரு லட்சியத்துக்காக நான் போகும்போது ஒருத்தன் கையை வெட்டினாலும் கூட நான் ஏன் வெட்டினு கேட்க மாட்டேன். எனக்கு கையை விட லட்சியம் தான் முக்கியம். என்னை பார்த்து யாராவது அவமானப்படுத்தினாங்கன்னா நான் அவங்க மேலே கோவப்பட மாட்டேன், என் மேலேயே கோவப்படுவேன். சின்ன வயசுலேருந்து அப்படி தான் பண்ணேன். என்னை யாராவது பார்த்து அவமானப்படுத்தினாங்களோ அவங்க மேலே கோவப்பட மாட்டேன், என் மேலே கோவப்படுவேன். என்ன கோவப்படும்னா, இந்த நாயெல்லாம் நம்மளை கேவலமாக பேசுகிற அளவுக்கு நம்ம தரையில் கிடக்கிற மேடான்னு எந்திரிச்சு ஓடி இப்படி தான் சாதிக்கிறேன். வணக்கம் சார். வந்து எனக்கு தமிழ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து உங்களை மாதிரி ஒரு ஸ்பீக்கராக ஆகணும்னு எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை. அதுக்கு நீங்கள் சொல்கிற டிப்ஸ் என்ன சார்? நீங்கள் நிறைய வாசிக்கிறோம். எனக்கு அந்த பழக்கம் இருக்குது சார். ஆனால் நான் நிறையா டைம் போனால் கொஞ்சம் ஸ்டேஜ் அப்படி தான் வரும், அப்படி வரும். தவழ்ந்து பழகாமல் யாரும் நடந்து பழகவில்லை. புரிஞ்சுதா புரியலையே? எஸ் சார். ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் போக முடியும். நான் எடுத்துமே இப்படி பேசுனா, நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஃபஸ்ட்டு என் தமிழாசிரியர் பேச சொன்னார். நான் பக்கத்தில் இந்த புதக்குள்ளே போய் ஒழிஞ்சிட்டேன். அப்புறம் அடுத்த நாள் கூட்டு வந்து போயிட்டேன். வேறு ஒன்றுமே இல்லை. புரிஞ்சுதுங்களா? வீழாமல் இருப்பதில் வெற்றி, வீழும்போது எழுவது தான் வெற்றி. முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. முடிந்தவரை முயற்சிப்பதில் முயற்சி, எடுத்ததை முடிக்கும் வரை முயற்சிப்பதே முயற்சி. எஃபர்ட்ஸ் மே ஃபெயில், பட் டோன்ட் ஃபெயில் இன் மேக்கிங் எஃபர்ட்ஸ். குட் மார்னிங் சார். சொல்லுங்கள். குட் குட் மார்னிங் சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சார் எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம 4 பேர்த்துக்காக வாழ மாட்டோம், நம்மளுக்காக வாழ்கிறோம். ஆனால் அந்த 4 பேர்த்துக்காக நம்ம வாழ மாட்டோம், நம்மளுக்காக வாழ்கிறோன்னு சொல்கிறாங்க. அந்த 4 பேர் தான் சொல்கிறதா நம்ம கேட்கணும்னு சொல்கிறாங்க. ஏன் சார்? அதாவது அந்த 4 பேர் வேறு, இந்த 4 பேர் வேறு. அந்த 4 பேர் யாருன்னா அப்பா, அம்மா, ஆசிரியர், குரு. அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். மற்றவங்க 4 பேருக்காக வாழ வேண்டியதில்லை. புரிஞ்சுதுங்களா? அதுதான் சமுதாயம்னு சொல்கிறாங்க. அது சமுதாயம்னாலும் அவங்களோட அவங்களுக்கு முரண்பாடாக வாழக்கூடாது, வேற ஒன்றுமே இல்லை. நம்ம நினைச்ச மாதிரி வாழ, நம்ம நினைச்ச மாதிரி வாழ முடியும். நான் வண்டி ஓட்டுறேன், கார் ஓட்டிட்டு போகிறேன், நான் நினச்ச மாதிரி ஓட்டணும்னா ஓட்ட முடியுமா? அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டணும், யாருக்கு மேலே இல்லாமல் ஓட்டணும். புரிஞ்சுதா? சமுதாயத்தில் ஒரு ஒழுங்கு பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுதா? ஒரு ஒழுங்கு. இப்போ வந்து இல்லறம்னா கணவன் மனைவி வாழணும், குழந்தைகளை பார்க்கணும், பெற்றோர்களை பார்க்கணும், உண்மை பேசணும், தன்மையாக இருக்கணும். இப்படி எல்லாம் சில ஒழுங்கு கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த விதிகள் அது மீறி உயர முடியாது. அதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ ஃபுட்பால் விளையாடுறீங்க, ஒரு கிரவுண்ட் பவுண்டரி போடும், அதுக்குள்ளே நீங்கள் எப்படி வேணாலும் விளையாடலாம். பவுண்டரி விட்டு நான் வெளியே போடுவேன், காலில் அடிக்காமல் கையில் கொண்டு போய் போடுவேன், பண்ண முடியுமா? இது பண்ணிக்கணும். வள்ளுவர் சொல்கிறார், ஊரோடு ஒட்டா ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாம். இப்போ ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குது, இந்த ட்ரெஸ் கோடு போட்டு வந்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், உங்களுக்கு பிடிக்குது. இந்த ட்ரெஸ் கோடை வேண்டாம், நான் விருப்பப்பட்ட மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவேன்னா வந்து இருக்க முடியுமா? சமுதாயம் என்பது ஒழுங்கு கட்டுப்பாட்டின் தொகுப்பு. புரிஞ்சுதுங்களா? அதை பண்ணலாம். எதில் புரட்சி பண்ணணுமோ அதில் பண்ணணும். புரிஞ்சுதா? மற்ற இந்த பண்பாட்டை உடைச்சி புரட்சி பண்ண முடியாது, அது நல்லதில்லை. இதெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்குது. நீங்கள் எல்லாம் உள்ள ஆழமாக போய் படிச்சிங்கன்னா அந்த விவரம் உங்களுக்கு பிடிச்சிருவீங்க. நம்ம பாதுகாப்புக்காக தான் வச்சிருக்கிறது. இது வட்டு சரியா? கொஞ்சம் ஒன்றா சிந்திச்சு பாருங்கள். ரைட், தேங்க்யூ சார். இன்னும் 2 பேருக்கு வாய்ப்பு. வாழ்க வளமுடங்கய்யா. பெற்றோர்களுக்கு எப்படி நல்ல குழந்தையா இருக்க முடியும்? நம்ம என்னதான் பண்ணாலும் அவங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர மாட்டேங்குது. அவங்க எதை எதிர்பார்க்குறாங்களோ நம்மளுக்கு தெரியும். பெற்றோர்கள் வந்து எப்பொழுதும் எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அது அவங்களுடைய வேலை. புரிஞ்சுதா? நீங்கள் வந்து என்ன படிக்கிறீங்க? இப்போ 10th போகும்போது இப்போ 9th உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பு வேறு, இப்போ 10th உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பு வேறு. ஏன்னா 9th விட ஒரு வருஷம் உங்களுக்கு பெருசாக இருக்கிறீங்க. 10th இப்போ பப்ளிக் எக்ஸாம் போகிறீங்க, அப்புறம் மாறும். 12th போகும்போது மாறும். நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டா மாறும். எதிர்பார்ப்புகள் மாறிக்கொண்டே இருக்கிறது தான் எதிர்பார்ப்பு. ஒரே நிலையான எதிர்பார்ப்பு இருக்காது. புரிஞ்சுதுங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உயரத்து போயிட்டு இருக்கணும். இப்போ வந்து 1ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை, அந்த குழந்தைகிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்ப்பு பண்ணுவீங்க? படிப்பு மட்டும் சொல்லுங்கள். ஆனா போடுது, எல்கேஜி போன குழந்தை ஆ போடுது, தலைகளை திருப்பி போட்டால் கூட கை தட்டுவீங்கல்ல முதல் போடும்போது? ஓரளவுக்கு எழுதுது. 10th வந்த பிறகு அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? அவ்வளோதான். மாறிட்டே இருப்பாங்க அவங்க. அவங்ககிட்ட இருந்து நீங்கள் நல்லபடியாக இருக்கணுங்கிறது அவங்க நோக்கம், வேறு ஒன்றுமே இல்லை. நான் பெற்றோர்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, பெற்றோர்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா, வெல்லுகிற போது தட்டுகிற கைகளை விட வீழுகிற போது தாங்குகிற கைகள் தான் புனிதமான கைகள். அப்படிப்பட்ட பெற்றோர்களாக இருங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? அது உங்கள் நன்மைக்காக தான் சொல்கிறாங்க. இப்போ தெரியாது, இப்போ கசப்பாக இருக்கும், கசப்பாக இருக்கும். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னா கசக்கிறது, பெரியவங்க அறிவுரை சொன்னால் கசக்கிறது, பின்னால் இனிக்கும். புரிஞ்சுதுங்களா? அதை கேட்டங்காட்டி தான் நம்ம நல்லா இருந்தோம்னா. இப்போ வகுப்பில் வந்து ஜாலியாக விடுற டீச்சர் இப்போ பிடிக்கும்.
ஸ்ட்ரிக்டாக இருக்கிற டீச்சரை இப்போ பிடிக்காது, கொஞ்ச நாள் கழித்து அவங்கள பிடிக்கும். மேத்ஸ் டீச்சர் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அதனால தான் நான் 100க்கு 100 வாங்கினேன். இங்கிலீஷ் டீச்சர் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அதுதான் வாங்கினேன். இல்லாட்டி இங்கிலீஷ் வரலன்னா எங்கள் டீச்சர் ஒழுங்காக கவனிக்க மாட்டாங்க, அதனால நான் போயிட்டுன்னு சொல்கிறேன். கடினமாக இருக்குது. இஃப் யூ ஆர் டஃப் ஆன் யுவர் செல்ஃப், லைஃப் வில் பி ஈஸி. இஃப் யூ ஆர் ஈஸி ஆன் யுவர் செல்ஃப், லைஃப் வில் பி டஃப். சொல்கிறது புரியுதுங்களா? புரியுது. நன்றிங்க. வணக்கம். மைக் கொடுங்க. எதை சொன்னாலும் யாரும் எதுவும் நம்மளை நம்ப மாட்டேங்கிறாங்க. உண்மையாக இருந்தாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. எப்படி நம்ப வைக்கணும்? உட்காருங்க. எதை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்களுக்கு காரணம் என்ன? நிறைய டைம் நம்ம பொய் சொல்லியிருப்போம், அதனால நம்பிக்கை நம்ம தான் காட்டணும். நம்புவாங்க, நம்புறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க. குறை சொல்கிறவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். இதுவரைக்கும் நீங்களால் செய்ய முடியாது. நான் வந்து ஒரு கவிதை எழுதினேன், குறை சொல்கிறவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா குறை சொல்பவர்கள் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கு ஒரு வழி சொல்லுகிறார்கள். சரியா தப்பா? குறை சொல்பவர்கள் உங்களுடைய பெற்றோர்களாக இருந்தால் நீங்கள் உச்சிக்கு போக வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார்கள். குறை சொல்பவர்கள் உங்களுடைய நண்பர்களாக இருந்தால் அவர்கள் உங்களை நல்வழிப்படுத்த முயற்சிக்கிறார்கள். இந்த உலக குறை சொல்லும், அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, ஆசிரியர் எல்லாம் சொல்லுவாங்க. அதை வந்து என்ன செய்கிறது? அந்த குறையை குறைக்கிறதுக்கான முயற்சி பண்ணு. என்ன பாருங்க, புரிஞ்சுதுங்களா? குறை என்னையும் தான் குறை சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? காலையில் வீட்டிலேருந்து கிளம்பி இவ்வளோ நேரம் வந்துட்டே போகிறேன். அதனால் நீங்கள் செய்கிறது நல்லது அப்படின்னு புரியுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க, நல்லதையே செய்யுங்க. அடுத்தது ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, நீங்கள் இவ்வளோ சூப்பராக கவிதையெல்லாம் சொல்கிறீங்க. உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறாங்க? உங்களுக்கு வந்து எப்படி இந்த கவிதையெல்லாம் தூண்டுது? யார் உங்களுக்கு எப்படி இந்த மனசில் வந்து இந்த கவிதை வந்து தூண்டுச்சு? சரி, அடுத்தது சொல்கிறேன். வேற யாருங்க? இதோட முடிஞ்சுதா? ஐயா, இப்போ வந்து இந்த ஜென்ரேஷனில் இருக்க எல்லாத்துக்குமே மொபைல் ஃபோனில் தான் ரொம்ப அடிக்ஷன் ஆயிடுச்சு. அதுலேருந்து எப்படி வெளியில் வந்து ஸ்டடீஸில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது? அது சொல்கிறேன். அடுத்தது இவங்ககிட்ட கொடுங்க. எப்படி கவிதை எழுத வந்துச்சு, மொபைல்லேருந்து எப்படி வெளியே வர்றது? இவங்க குயிக்காக கொடுங்கம்மா. அப்படியே கேள்றா, மைக்கு வாங்கி பேசுகிறா. இங்கே ஒருத்தர் இருக்காங்க. வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க காலையேன்னு சொன்னே நம்ம கண்ணாடியை பார்த்தா நம்ம வந்து ஒரு அதிசயமாக தெரியணும் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்மளே வந்து நம்மளை அதிசயமாக பார்த்து நம்மளே நம்மளை கிரேடை நினச்சோன்னா மற்றவங்க நினச்சது நம்ம மேலே வர முடியும். நம்மளே நம்மளை நினச்சிட்டு இருந்தால் எப்படி வர முடியும்? இல்லை, நம்மளை பார்த்து தாழ்வாக நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். தாழ்வாக நினைச்சாலுமே மற்றவங்களாம் நம்ம மேலே பார்த்தா தானே. இப்போ உங்களே எடுத்துக்கோங்க ஐயா, மற்றவங்களாம் நினச்சனால தானே உங்களை இப்போ இவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க. அந்த மாதிரி நம்மளே முதல்ல என்ன நானே பெருமையாக பேசுகிறேன். ஏன்னா வந்து என்னை வந்து தன்னம்பிக்கை வேணும்னா என்ன நான் வந்து தாழ்த்திட்டுனா தன்னம்பிக்கை வராது. இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, அதனால பார்க்கும்போது உங்களை சுய பச்சாதாபம் என்ன எடுத்துனா, நான் பாவம், நான் ஏழையாக பிறந்துட்டேன், வறுமையாக பிறந்துட்டேன், எங்கள் அப்பா இல்லை, அதில் ஏதாவது நினச்சி கவலைப்பட வேணாம்னு சொல்கிறேன். இறைவன் அல்லது இயற்கை உன்னை வந்து விசித்திரமாக படைத்திருக்கிறது அப்படி நினைக்கிறேன். ஒரு விசித்திர படைவே. அறிவு குறைவாக இருக்குது, கூடுதலாக இருக்குது, அதை பற்றி தவறில்லை. என்னை பட சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரியும். புரிஞ்சுதுங்களா? நான் வந்து ஒரு ஸ்கூலில் பேசும்போது, கவர்மெண்ட் ஸ்கூலில் பேசுகிறேன். 3ஆம் வகுப்பு படிக்கிற பையன் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அமெரிக்காவில் இருக்க பாரு, இந்த விரலை நீட்டிகிட்டு இருக்குது. இந்த விரல் எவ்வளவு நீளம்னு கேட்டால் எனக்கு தெரியல. எவ்வளோ நீளம்? 8 அடியாமா. அப்புறம் வந்த வரை தான் தெரிஞ்சுது. அதனால் உங்களை தாழ்வாக நினச்சிக்காதீங்க. புரிஞ்சுதா? உங்களை வந்து ஒரு அதிசயம் பிறந்திருக்குன்னு நினைக்கிறதா சொல்கிறேன். பணிவாக போல மற்றவங்ககிட்ட பணிவாக இருங்க, அகந்தையாக இருக்க வேண்டாம், பணிவாக இருங்க. அதே சமயத்தில் உங்களை தாழ்வாக நினச்சிக்க வேண்டாம். சரி, அவங்ககிட்ட நன்றியா. எந்திரிமா. சார், நீங்கள் கோவப்படாமல் இருக்கணும்னு சொன்னீங்க. ஆனால் யாராவது நம்மளை ஏதாவது சொல்லும் போது நம்மளுக்கு கோவம் வருது. அப்போ என்ன சார் பண்ணுறது? ஆமாம், பொறுங்க. கோவம் வரும் பற்றி யோசிச்சேன். கோவம் வந்தால் நான் என்ன செய்வேன் பாருங்க. நீங்கள் நான் என்ன சொல்லுவேன், மிஸ்டர் ஏங்கர் டோன்ட் கம், ஏங்கர் கோவே, டோன்ட் கம் அகெயின் அனதர் டே. மனசுக்குள்ளே சொல்லிடுவேன். ஜானி எஸ் பாப்பா மாதிரி இருக்கல்ல, ரெயின் கோவே மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லி பாருங்கள். ஏங்கர் கோவே, டோன்ட் கம் அகெயின் எனி அதர் டே அப்படி சொல்லி பாருங்கள். கோவம் ஏன் வருதுன்னா, நமக்கு பிடிக்காதுலேருந்து மாறுபட்டால் கோவம் வருது. நம்ம ஒன்று நினச்சிட்டு இருப்போம், அவங்க கோவம் வருது. இந்த கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது என்னுடைய PhD டாப்பிக்கை. கோவம் வந்தால் நம்ம மேலே கோவம் வரணும், மேலே கன்ஸ்ட்ரக்டிவ் ஏங்கர் அது பண்ணுங்கள். உங்களை அவமானப்படுத்தினாங்கன்னா அவங்க மேலே கோவப்படாது, உங்கள் மேலேயே கோவப்படும். புரிஞ்சுது? அப்புறம் மேலே போயிடலாம். உலகம் என்ன பண்ணுன்னா, வேறு வந்து அவமானம் வரும், நம்மளை வந்து கேவலமாக பேசுவாங்க. இதெல்லாம் தாண்டி தவறணும். எதுவும் சொல்ல வரீங்க சொல்லுங்கள்.
எது சொல்லாதீங்க. யார் யார் கோவப்படுத்துகிறான்னு பாருங்கள். இப்போ எங்கள் அம்மா என்னை கோவப்படுத்தும், புரிஞ்சுது, என் குழந்தையை கோவப்படுத்தும், என்னுடைய அதிகாரி கோவப்படுத்துவாங்க. இவங்கெல்லாம் கோவப்படும் போது இவங்க எதனால் நம்மளை கோவப்படுத்துகிறாங்க ஒரு லிஸ்ட் பண்ணுங்கள். இந்த செயல்னால் அவங்களுக்கு கோவப்படுத்துகிறாங்க. ஒன்று அவங்ககிட்ட பேசுங்க, இல்லாட்டி அந்த செயலை மாற்றி செய்யுங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ கொண்டாந்து நீங்கள் டம்ளர் கொண்டாந்து வச்சு டப்புன்னு வைக்கிறீங்க, அதுக்கு உங்கள் அம்மா கோவப்படுது, ஏன் மெதுவாக வைக்க முடியாதான்னு கேட்குறேன். புரிஞ்சுதா? உங்கள் அம்மாவோடைய ரியாக்ஷன் பார்க்குறக்கே நீங்கள் டப்புன்னு வைக்கிறீங்க, அது கோவப்படுது, அப்புறம் நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. மாறி மாறி தான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இங்கே இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிக்கிறீங்கல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும். போய் நீங்கள் அகத்தாய்வுன்னு சொல்கிறோம். அகத்தாய்வுனா தூங்குறதுக்கு முன்னால் யோசிக்கிறது, காலிலேருந்து என்னென்ன நடந்தது, எப்படி தப்பு பண்ணோம், இன்னும் எப்படி பெட்டராக பண்ணலான்னு யோசிக்கிறது. ஃபைன் டியூன் பண்ணிகிட்டே இருக்கணும். வாழ்க்கை முழுது கற்றுட்டே இருக்கிறோம். எல்லாம் கற்றுவங்க யாரும் கிடையாது. சரஸ்வதி ஒன்றா படிச்சுட்டு இருக்கிறாங்க. நோபடி நோஸ் எவ்ரிதிங், எவ்ரிபடி நோஸ் சம்திங். அதுதான் கணக்கு. அங்கே 2 பேர் கேள்வி கேட்டாங்க, அவங்களுக்கு மேரையோடு சொல்கிறேன். கேள்வி முடிஞ்சது, கேள்வி நேரம் முடிஞ்சது, பதிலுக்கு மேலே போகிறேன். ஒருத்தர் கேட்டாங்க, எப்படி உங்களுக்கெல்லாம் இப்படி கவிதை வருது அப்படின்னு. நான் ஒரு பெரிய காலேஜில் படிக்கும்போது ஒரு கவிதை எங்கள் தமிழாசிரியர் வந்து சொன்னார். அவர் என்ன கவிதை சொன்னார்னா, இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை சுதந்திரம். 1947 ஆகஸ்ட் 14, 15 நைட்டில் வாங்கினோம். அதனால் என்ன வெடில்னா எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். இந்த கவிதையை கேட்டுட்டு நான் பல ராத்திரியெல்லாம் தூங்கலை. அதுக்கு மறுப்பாக ஒரு கவிதை எழுதி ஆனந்த விகடனுக்கு அனுப்பிச்சேன். ஆனந்த விகடன் அப்போ 50வது ஆண்டு விழா, மாணவர்களுக்கான கவிதைகள் போடுவாங்க. நான் என்ன எழுதி போட்டேன்னா, இதுக்கு பதில் எழுதினேன். இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை என்பதெல்லாம் பொய். வெடியில் எப்போ இருக்குது? சிலருக்கு 5 மணிக்கு வெடிது, சிலர் 6 மணிக்கு வெடிது, சிலர் 7 மணிக்கு வெடிது, சிலர் 8 மணிக்கு வெடிது. இந்த சிலர் வெள்ளிக்கிழமை நைட் படுத்து திங்கக்கிழமை காலையில் இருந்துச்சு அதுக்குள்ளே வெடிஞ்சிருச்சான்னு கேட்குறான். இதுக்கு தான் மறுப்பு எழுதினேன். இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை என்பதெல்லாம் பொய். வெடிந்து வெகுநாரமாகியும் நீதான் சுதந்திரமாக தூங்கிக் கொண்டிருக்கிறாய், விழித்தால் தானே வெளிச்சம் தெரியும். எழுகை இளைஞனே, விடியல் என்பது வெளியில் இல்லை, உன் விழியில் உள்ளதடா. நீ எப்போ விழிக்கிறியோ அந்த விடியல். இது பப்ளிஷ் ஆகி 50 ரூபா பரிசு வந்துச்சு. அப்புறம் அவரே வகுப்பில் சொன்னார், யார் எழுதியிருக்கான்னு சொல்லி வந்துட்டேன். அதுபோல் நீங்கள் ஒரு பொருளை வித்தியாசமாக பார்த்தா அது வேறு மாதிரியாக இருக்கும். நீங்கள் பார்க்குறது தான். வேறு மெழுகுவர்த்தி பார்த்து ஒரு கவிதை எழுதுனேன். மெழுகுவர்த்திக்கு ஒளி கொடுக்க உயிரை விட்டது தீக்குச்சி, செத்து போச்சு. எது செத்தது? தீக்குச்சி. மெழுகுவர்த்திக்கு ஒளி கொடுக்க உயிரை விட்டது தீக்குச்சி, அதை நினைத்து நினைத்து கண்ணீர் விட்டது மெழுகுவர்த்தி. இது பொதுவாக இருந்தாலும் யாருக்கு வேணாலும் எடுத்துட்டு போகலாம். நமக்கு ஒளியேற்றுறதுக்காக நம்ம அம்மா அப்பா உயிரை விட்டு நம்மளை பற்ற வைக்கிறாங்க. அப்பா அம்மா தான் தீக்குச்சின்னு நினச்சிக்கோ. அவங்க நம்மளை பற்றுறாங்க. நம்ம ஒளியேற்றின பிறகு அதை வச்சு நிறைய பேருக்கு ஒளியேற்றலாம். இருந்தாலும் நம்ம போகிறோம். இந்த தீக்குச்சி பற்றி சிவகாசியிலலாம் சின்ன குழந்தைகள்லாம், உங்களை விட சின்ன குழந்தைகள்லாம் படிக்காமல் தீக்குச்சி தொழிற்சாலையில் வேலை செய்கிறாங்கன்னு எழுதுனாங்க. அதை பார்த்துட்டு நான் 2 ஒரு கவிதை எழுதி விட்டேன். தீப்பெட்டியை திறந்து பார்த்தேன், சிவகாசி குழந்தைகளின் சின்ன சின்ன விரல்கள். அந்த விரலே அதுக்குள்ளே போட்டான்னு நான் நினச்சேன். நீங்கள் பார்க்குறத பொறுத்த இருக்கிறது. கவிதை எல்லாத்துக்குள்ளே இருக்குது, எல்லாரும் பார்க்கலாம், எல்லா விஷயத்தையும் எழுதலாம். வாசிக்கணும், வாசிக்கிறதுக்கு நேசிக்கணும். தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அது வெற்றியின் ஆயுதம். அதுதான் புத்தகம். ஒருத்தர் எழுதினார், நான் எழுதுற வேற ஒருத்தர். சாதிக்க துடிப்பவன் புத்தகத்தோடு இருக்கிறான், சாதிக்க துடிப்பவன் புத்தகத்தோடு இருக்கிறான், சாதித்து முடித்தவன் புத்தகத்தில் இருக்கிறான். கரெக்டா? புத்தகம்தான். எனக்கு பிடித்த திருக்குறள் 391. அப்துல் கலாம் பிடிச்சது இந்த 421, எனக்கு பிடித்த 391. அது எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் எப்படி பிடிக்கணும் உங்களுக்கு தெரியாது. தமிழில் 2 வகையான எழுத்து இருக்குது. துணைக்கால் இருப்பது, துணைக்கால் இல்லாதது. நடுனா கால் இல்லை, நாடுனா கால் போடுறோம், தாய்னா கால் போடுறோம், வால்னா கால் போடுறோம். இந்த 391வது திருக்குறளை துணைக்கால்களே இல்லாத தனி எழுத்தை கொண்டு வள்ளுவர் உருவாக்கியிருக்கிறார்.
அது என்ன குறள் என்று கேட்டால், கற்க எங்காவது துணைக்கால் இருக்கா? கற்க, கசடர, கற்பவை, கற்றபின் நிற்க, அதற்கு தக. எதற்காக வள்ளுவர் எங்குமே துணைக்கால்கள் இல்லாத தனி எழுத்தை கொண்டு இந்த திருக்குறளை உருவாக்கி இருக்கிறார் என்று சிந்தித்து பார்த்தால் ஒரு உண்மை புலப்படும். என்ன என்று கேட்டால், ஒருவன் கற்க வேண்டியவற்றை கற்று அதன்படி வாழ்ந்தால் யாருடைய காலும் அவனுக்கு துணைக்காலாக தேவையில்லை, அவன் சொந்த காலில் நிற்கலாம். சொந்த காலிலே நிற்க வேணும்னா அறிவு, அதான் அறிவு திருக்கோயிலில் வந்து நீங்கள் பயிற்சி எடுக்கிறீங்க. அனைவருக்கும் பாராட்டு, வாழ்த்துக்கள். மொபைல் ஃபோன் வச்சு நோண்டுறதை சொன்னாங்க. அதை நம்முடைய வாழ்க்கையவே சீரழிக்கிற ஒரு எதிரியாக நீங்கள் நினைக்கணும், நண்பனாக இருக்கக்கூடாது. அது நமக்கு அப்படியே பழகிடும். ஒரு நாள் பூரா நீங்கள் மொபைல் ஃபோன் தொழிலில் உங்களை பாராட்டணும். நீங்கள் அதே போல் தான் சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் கோவப்படலினா உங்களை பாராட்டணும். இன்றைக்கி யாருமே நம்ம மேலே கோவப்படலப்பா எல்லாத்துக்கூட சந்தோஷப்படுத்துகிற மாதிரி போகணும். மொபைல் ஃபோன் கேட்குறது நம்முடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய சனியின் அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சபதம் எடுக்கும், சங்கல்பன். மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வர்த்தியமையும் மேற்கொள்ளார், செவ்விய அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார் என்கிறார் குமரகுருவர். இந்த 7 விஷயங்கள் உங்கள் வீட்டு இருந்தால் நீங்களால் சாதிக்க முடியாத விஷயங்கள் எதுவும் இல்லை. உயரம் என்றால் எவரெஸ்ட், உயர வேண்டும் என்றால். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இருக்கா? என் கேள்வி கேட்டவங்கெல்லாம் வாங்க, புக் கொடுக்குறேன். என்கிட்ட கேள்வி கேட்டவங்களுக்கெல்லாம் புஸ்தக பரிசு. ஓடி வாமா, இவ்வளோ தானவா? முதல்ல வர 7 பேருக்கு கிடைக்கும்.